இப்ப அவர் பண்றதுனால அவர் ஒண்ணும் இது கிடையாது. இப்ப அவர் கெஞ்சிருந்தால அவர் மேல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். நான் தப்பு அவர் ஜெஃப்ரிக்காக கேட்டாரு. எப்பா நான் தப்பு கரெக்ட்லயே வரல சொல்ல வரேன்ற. எனக்கு அந்த பிக் பாஸ்ல ரஞ்சித்துக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு. அதுலதான் ஜாக்லின் வந்து இவரை நம்பவே நம்பாதீங்க, 60 நாள் இவர் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்காரு, இப்படிதான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காரு, உங்களை அப்பா மாதிரி வச்சிருந்தேன், நீங்க பேசினதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள குத்துது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ எமோஷ்னலா பேசியிருந்தாங்க. ஆனா என்ன விஷயம் பார்த்தா ஜெஃப்ரிக்கு பாவம் பாவம்னு சொல்லி ஒரு ஹார்ட்டை கொடுத்துரு இந்த மாதிரி அவர் மூவ் பண்ணியிருக்காரு. அவரோட கேம் பிளேவை ரஞ்சித். ஜெஃப்ரி பக்கத்துல உட்காந்துருக்காரு. ஜாக்லினுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. அது அந்த மொமெண்ட் வந்து அவங்க வந்து ஜெஃப்ரியை சொல்லியிருக்க, ஜெஃப்ரியும் அமைதியாகவே இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஜெஃப்ரி உனக்கு வேணும்னா சொல்லு, நான் என் ஹார்ட்டை தரேன், ஆனால் வந்து கேம்னு பார்த்தீங்கன்னா நான் தரமாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பாரு மாற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரோவோக் ஆகின மாதிரின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டை கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் பிடுங்கி போட்டுட்டு வந்து இவ்வளோ டைலாக் பேசியிருக்காங்க. அதுக்கு ஆனால் ரஞ்சித்துக்கு வந்து சௌந்தர்யா ஆதரவாக பேசுகிறாங்க. அது அவரோட கேம் பிளே, அவர் வேற எப்படி ஆடி இருக்கணும்னு நீ நினைக்கிற, அவருக்கு தெரிஞ்ச விதம் அவர் ஆடுறாரு அப்படிங்கிறாங்க. ரயான் வந்து ஜாக்குக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அப்பயும் வந்து ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி பாவம் பாவம்னு சொல்லி திருப்பி திருப்பி அவர் சொல்கிறது வந்து அவனே ஜெஃப்ரிக்கு கோவம் வந்துருச்சு. ஹார்ட்டை எடுத்து கொடுத்துட்டு எல்லா ஹார்ட்டையும் பிடுங்கி போட்டுட்டு அவரு போயிட்டார். ஜெஃப்ரி என்ன சொல்கிறாரு, அவர் பாவம்னு சொன்னதை விட நம்ம கேங்குக்குள்ளே இருந்துட்டு இவங்க சொல்கிறது தான் அதிகமாக வலிக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறாங்க, ரஞ்சித்துக்கு சப்போர்ட்டாக தான் அவங்க பேசுகிறாங்க. அது அவரோட கேம் பிளே, நீ ஏன் வந்து அதை வந்து தப்பாக எடுத்துக்கிட்ட, நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட, இல்லை உனக்கு அது இதாக இருந்துச்சுன்னா நீ சபையில் வந்து சொன்ன வார்த்தை என்ன, அது வேற மாதிரி கன்வே ஆணுச்சு எல்லாருக்கும். நீ அப்படி நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை, எனக்கு அது ஹை மொமெண்ட் ஆகிடுச்சு, என்னோட எமோஷனல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சாரி சார் அப்படிங்கிறாங்க ரஞ்சித்கிட்ட. பட் ஆனால் அங்கே நடந்த விஷயத்தையும் அதை இவங்க வந்து அங்கே எமோஷ்னலாக அங்கே கத்துனதுமே சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது நடந்த விஷயத்துக்கு. இப்படி ஒரு ஹை மொமெண்ட்டை வந்து ஜாக்லின் கொண்டு போய் ரஞ்சித்தை ஒரு இந்த மாதிரி பிம்பத்தில் நிறுத்திட்டாங்கங்கிறதுல மறுக்க முடியாது.